வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்து திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையின் தூண்கள் 2 விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன்பு தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் அவரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி மஞ்சக்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இடையார்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்றுப்பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்து திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கையொப்பமிட்டு ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். இதையடுத்து திட்டம் குறித்து பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், இந்த திட்டத்தில் அரசு பணியாளர்களுக்கு அளிக்கப்படுகிற பயிற்சியால் அவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர்களின் திறன் மேம்பாட்டை அரசானது நிர்வாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதே புதிய நிர்வாக நடைமுறையாகும் எனவும், ஆகவே அரசு துறை அதிகாரிகள் அனைவரும் இணையதள பயிற்சியில் தங்களை பதிவு செய்து பயிற்சியை நிறைவு செய்வதும் அவசியம். பிரதமர் மோடி நாடு முழுவதும் செயல்படுத்தியுள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டமானது தற்பொழுது புதுச்சேரி ஒன்றியத்திலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலையின் தூண்கள் 2 விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன்பு தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்று கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை. 13 அடி உயரம் உள்ள இந்த சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய காந்தி சிலையாக கருதப்படுகிறது. இது பிரபலமான சிற்பி ராய் சௌத்ரியால் வடிவமைக்கப்பட்டது. இந்த சிலை கடந்த 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நிறுவப்பட்டது. காந்தி சிலையை சுற்றி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான 8 தூண்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காந்தி சிலையை மழை வெயிலில் இருந்து பாதுகாக்க வெண்ணிறத்தில் ராட்சத நிழற்குடையும் 5 சிறிய தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முன்பக்கத்தில் உள்ள 2 தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் இந்த விரிசல் அதிகரித்து வருவதால் அதனை பார்த்து சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். காந்தி சிலையை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாடுகின்றன. விபரீதம் ஏற்படும் முன்பு தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் மாற்ற கோரியும் மஞ்சக்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கீழ்புத்துப்பட்டு ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள மஞ்சக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள அனைவரும் விவசாய கூலிகள் ஆவர். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மஞ்சக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தங்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் அன்று இரவு மரக்காணம் பகுதியில் சூறாவளி காற்றுடன் அதிக கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதியான மஞ்சக்குப்பம் கிராமத்திற்குள் பக்கிங்காம் கால்வாயிலிருந்து வெள்ளம் புகுந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் அங்குள்ள பொதுமக்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மஞ்சக்குப்பம் பகுதியில் அரசு பள்ளியில் தங்கியிருந்த பொதுமக்களை பார்க்க மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள், எங்கள் கிராமத்தில் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே எங்களுக்கு சாப்பிட உணவு, குடிக்க தண்ணீர், குழந்தைகளுக்கு பால் மற்றும் கொடுத்தால் போதும். மற்றவைகளை மின்சாரம் வந்தவுடன் நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளனர். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, உங்களுக்கு உணவு வழங்க எங்களால் முடியாது எனவும்
நீங்கள் வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேல் அதிகாரிகள் அமைச்சர்களிடம் கூட கூறுங்கள் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காததற்கு பிடிஓ தான் காரணம் என கூறி மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிதான் என கூறி அவரை கண்டித்து மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வாசலில் அமர்ந்து பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சம்பவம் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இடையார்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்றுப்பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே உள்ள பாலம் 2 தினங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இதனால் அவ்வழியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்து பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் இதனை உடனடியாக ஆய்வு செய்து பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விரைவாக நடவடிக்கை எடுத்த பாலத்தை சீர் செய்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியதற்காக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், பக்தவச்சலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் தற்பொழுது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி துறைகளில் உள்ள பணியாளர்களுக்கான பதவி உயர்வும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு குழந்தைகள் மருத்துவமனை, சட்டத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை, அரசு பள்ளி கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் 11 முதுநிலை எழுத்தர்களை அதே பதவி அந்தஸ்தில் உள்ள வேறு துறைகளுக்கு இடமாற்ற துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி சார்பு செயலர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். மேலும் இந்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று புதுச்சேரி குடிமை பணியை தேர்வு செய்த 2 நபர்களுக்கு பதவி ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. அவர்களில் நிவேதிதா என்பவர் புதுச்சேரி வில்லியனூர் வட்டார மேம்பாட்டு அதிகாரியாகவும், சடேந்தர் சிங் என்பவர் முதுநிலை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை மாநில சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக மருத்துவர் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவை மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் இயக்குநராக இருந்த ஸ்ரீராமுலு கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். அவர் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை கண்காணிப்பு அதிகாரி பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் பொறுப்பை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் கவனித்து வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனை நுண்கதிர் சிகிச்சை பிரிவு மூத்த மருத்துவர் ரவிச்சந்திரன் புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார். 150 நாடுகளின் கொடிகளை 1 நிமிடம் 11 வினாடிகளில் விரைவாக வாசித்து சாதனை படைத்த பெத்தி செமினர் யூகேஜி மாணவன் தியாஷை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ சால்வை அணிவித்து பாராட்டி. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் பெத்தி செமினர் சிபிஎஸ்இ பள்ளியில் யூகேஜி படித்து வரும் மாஸ்டர் தியாஷ் என்ற மாணவன் கொடிகளை கொண்டு உலக நாடுகளின் பெயர்களை சொல்லும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராய்ஸ் தலைமையில் நடைபெற்ற சாதனை முயற்சியை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாணவன் தியாஷ் கொடிகளை கொண்டு 150 உலக நாடுகளின் பெயர்களை 1 நிமிடம் 11 வினாடிகள் 47 சென்டி வினாடிகளில் விரைவாகவும் தெளிவாகவும் கூறி சாதனை படைத்தார். இதனையடுத்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன் ஆகியோர் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். Gana unya keni alas talibya mano mali
மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் ஆரியபாளையம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் மற்றும் ஆரியபாளையம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வை, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயக முதலியார், சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், ராஜீவ்காந்தி பேரவை மாநில செயலாளர் சீனு, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மாவட்ட செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு காவல்துறை சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி தலைமையில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்வு கூட்டத்தில் நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுகரை, சூரமங்கலம், ஏரிப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கல்மண்டபம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் குறைகளை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி கூறுகையில், பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கான தீர்வு காணப்படும் என்றார். இந்த குறைதீர்வு கூட்டத்தில் திருக்குனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார், நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன், திருக்குனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியா, திருபுவனை உதவி ஆய்வாளர் குமரவேல், காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன், மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேற்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா எனும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரான மருத்துவர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்கும் வகையில் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளார். இந்த அறக்கட்டளை தொற்று இல்லாத நோய்கள், இன்சுலின் அளவால் ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அறக்கட்டளை தொடக்க நிகழ்ச்சியில் புதுவை அரசின் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவை முன்னாள் இயக்குனர் டாக்டர் திலீப் குமார் பாலிகா, இந்திய மருத்துவ முறை முன்னாள் இயக்குனரும் க்ளூனி மருத்துவமனைகளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ரங்கநாத், மத்திய அரசின் மசாலா வாரிய இயக்குனர் ஓய்வு கண்ணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் முதன்மை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ரகுமான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புயல் கரையை கடந்து ஒரு வாரமாகியும் சுல்தான்பேட் அருகே ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள ஃபாத்திமா நகரில் கடந்த வாரம் பெய்த மழைநீர் வடியாமல் இதுவரை உள்ளது எனவும், தற்போது வரை எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை எனவும், இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் அங்குள்ள கார் பட்டறையில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளதாகவும், மழை நீரில் கார்கள் இருப்பதால் பழுதடைந்து உள்ளதாகவும், தற்போது வரை 1 கோடி ரூபாய் வரை சேதமடைந்துள்ளது. இதனை நாங்கள் எவ்வாறு மீட்க முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒரு வாரமாகியும் இன்று வரை ஆத்து வாய்க்கால்பேட் ஃபாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகையில், உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கி இருக்கும் மழை நீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இங்கே ஒரு 8 வீடு இருக்குது. 8 வீட்டில் இது மாதிரி பள்ளத்தாக்குற மாதிரி ஒரு தண்ணி நிறையா நின்று போச்சு. இங்கே நிறையா எங்களுக்கும் வந்து செம லாஸ் ஆகி போச்சு. காரங்கெல்லாம் பூரா கஸ்டமர் காரங்கெல்லாம் தண்ணி கிண்ணிலாம் நின்று ரொம்ப லாஸ் ஆகி போச்சு. நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னு எனக்கே தெரியல. இந்த வந்து இப்போ இந்த தண்ணி இங்கேருந்து வெளியில் பக்கத்தில் காவா ஒன்று இருக்குது. அந்த காவா மூலிமா இந்த தண்ணி எரிச்சு விட்டா தான் எங்களுக்கு தண்ணி போகுமே தவிர இல்லைனா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இந்த பக்கம் வண்டிங்களும் எடுத்துன்னு போக முடியல. யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனாலும் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு.
புதுச்சேரியில் 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. புதுச்சேரி 12வது சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழா இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் துவங்கியது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறையும், இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம், புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த சர்வதேச ஆவணப்பட குறும்பட திருவிழாவினை சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு, பிலிம் மேக்கர் ஆனந்த் பட்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த குறும்பட திருவிழாவில் சுமார் 36 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ஆவணப்பட குறும்பட திருவிழாவிற்கு அனுமதி இலவசமாகும். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக நிர்வாகி காந்தி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் உத்தரவின் பேரில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு மாநில துணை செயலாளர் காந்தி அவர்களின் ஏற்பாட்டில் அரிசி, கோதுமை மாவு, போர்வை, புடவை, லுங்கி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் நாகமுத்து, வார்டு கழக செயலாளர் ரகு, சோமு, ஏம்பலம் தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சேதராப்பட்டு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தின் பழைய காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதிக்கான மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுவை அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்து திறன் மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையின் தூண்கள் 2 விரிசல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விபரீதம் ஏற்படும் முன்பு தூண்களின் உறுதித்தன்மையை சோதித்து பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் அவரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி மஞ்சக்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இடையார்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்றுப்பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.